శ్రీనివాస శ్రీ వెంకటేశ. அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் சங்கடகர சதுர்த்தி விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். புரட்டாசி மாத சங்கடகர சதுர்த்தி என்பது ஒவ்வொரு மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வரும் தேய்பிறை சதுர்த்தி திதியாகும். இது விநாயக பெருமானுக்குரிய புனிதமான நாளாகும். இந்த தினத்தில் விரதம் இருந்தால் வாழ்க்கையில் உள்ள அனைத்து சங்கடங்களும் நீங்கி சுபிட்சமும் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம். சங்கடங்கள் அனைத்தையும் போக்க இந்த நாள் விநாயக பெருமானை வழிபடுவது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொரு மாதத்திலும் அமாவாசைக்கு பிறகு வரும் 4வது திதி சதுர்த்தி திதி என்றும், பௌர்ணமிக்கு பிறகு வரும் 4வது நாளை தேய்பிறை சதுர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறது. சங்கடகர சதுர்த்தி என்பது தேய்பிறையில் வரும் சதுர்த்தி திதியை சங்கடகர சதுர்த்தி என கூறுவதுண்டு. விநாயக பெருமானின் அருளை பெறவும் வாழ்வில் உள்ள தடைகளை, கஷ்டங்கள், துன்பங்கள் ஆகியவற்றை நீக்கமும் இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள். இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் செல்வளம் பெருகும் மற்றும் குடும்பத்தில் சுபிட்சம் நிலவும் என நம்பப்படுகிறது. காலை முதல் மாலையில் சந்திரனை பார்த்த பிறகு விரதத்தை நிறைவு செய்யலாம். மாலையில் விநாயகப் பெருமான் கோவிலுக்கு சென்று அல்லது வீட்டில் விநாயகப் பெருமானை வழிபட்டு மோதகம் நைவேத்தியமாக படைத்து மனமாற வேண்டலாம். கணபதி மூலமந்திரமான ஓம் ஸ்ரீம் ஹிரீம் க்ளீம் கௌமண கணபதியே வரத ஸ்வாக ஜனமே வசமாய எனும் மந்திரத்தை 108 முறை உச்சரித்து வேண்டினால் வீட்டில் அமைதியும் சுபிட்சமும் நிலவும் என்பது நம்பிக்கையாகும். முக்கியமாக சங்கடகர சதுர்த்தி என்றால் அறை என்றால் சதுர்த்தி, அந்த சங்கடங்களை அறுக்க வல்லது. சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய இந்த சதுர்த்தி நாள் விரதம் இருந்தல் வேண்டியது மட்டுமல்ல, நமக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து வரங்களையும் நமக்கு அள்ளித் தருவார் பரம்பொருள் விநாயக பெருமான். முக்கியமாக விநாயக பெருமானை மனதில் நினைத்து கொண்டு வழிபாடு செய்வது என்பது சாலச் சிறந்ததாகும். சதுர்த்தி நாள் மேற்கொள்ளப்படும் சதுர்த்தி விரதம் கணபதிக்கென்றே உருவான ஒரு சிறப்பு மிக்க விரதமாகும். இதனை மேற்கொண்டு கணபதியை பூஜிக்கும் பக்தர்களுக்கு எந்தவித குறையும் இருப்பதில்லை என சொல்லப்படுகிறது. சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய இந்த சதுர்த்தி நாள் விரதம் இருந்தால் வேண்டியது மட்டுமல்ல, நமக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து வரங்களும் நமக்கு கிடைத்துவிடும். பௌர்ணமிக்கு அடுத்து வரும் 4வது நாள் சங்கடகர சதுர்த்தி ஆகும். சங்கடம் என்றால் துன்பம் என்றால் அழைத்தலாகும். அற என்றால் அழித்தல். துன்பங்களை அழிக்கும் விரதமே இந்த சங்கடகர சதுர்த்தி விரதமாகும். பௌர்ணமிக்கு அடுத்து வரும் சதுர்த்தி திதியே மாத சதுர்த்தி என அழைக்கப்படுகிறது. இந்த சிறப்பான விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் அங்காரகன் என்ற செவ்வாய் நவகிரகங்கள் ஒரு கிரகமாக பதவி அடைந்தார்கள். கிருஷ்ணர், புருகண்டி முனிவர் ஆகியோர் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகப் பெருமானின் அருளை பெற்றனர். சிவனை பிறந்த சக்தி இந்த விரதத்தை மேற்கொண்டு சிவபெருமானை அடைந்தார் என்றும் கூறப்படுகிறது. கிருதவீரியன் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்டுதான் கார்த்தவீரியன் என்ற மகனை பெற்றான். பாண்டவர்கள் கூட இந்த விரதம் இருந்தே வெற்றி பெற்றனர் என்றும் புராணங்கள் தெரிவிக்கின்றன. எண்ணியது யாவற்றையும் அளிக்கும் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் ஒரு எளிமையான விரதமாகவே இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சங்கடகர சதுர்த்தி வரும் நாளில் அதிகாலையில் எழுந்து வீட்டில் உள்ள பரம்பொருள் விநாயகப் பெருமானை முதலில் தரிசித்து விட வேண்டும். பின்னர் குளித்து முடித்துவிட்டு விநாயகப் பெருமானுக்கு விளக்கேற்றி அருகம்புல் அல்லது கிடைத்த மலரை வைத்து பூஜிக்கலாம். முக்கியமாக ஒரு பசுஞ்சாணத்தையோ அல்லது ஒஞ்சலையோ ஒரு குமிழாக பிடித்து அதற்கு அருகம்புல் சாத்தி விநாயகப் பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அதற்கு தீப தூப நைவேத்தியம் செய்வது சிறப்பானது. அன்று முழுவதும், அதாவது மாலை வரை உபவாசம் இருப்பது நல்லது. மாலை வேளையில் அருகில் உள்ள கணபதி கோவிலுக்கு சென்று சங்கடகர சதுர்த்தி பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும். வசதி இருந்தால் அபிஷேகம், அர்ச்சனை அனைத்தையும் செய்யலாம். பிரசாதமும் அளிக்கலாம். வழிபட்டு வீடு திரும்பும் போது அந்த தினத்தில் சந்திரனை தரிசித்து வழிபட வேண்டும். அதன் பிறகு உணவை முடித்து விரதத்தை பூர்த்தி செய்து கொண்டு மகிழ்ச்சியாக திரும்பலாம். முடிந்தவர்கள் பால், பழங்கள் போன்றவற்றை உட்கொள்ளலாம். தேய்பிறை செவ்வாய்க்கிழமை அன்று வரும் சதுர்த்தி திதியில் துவங்கி ஓராண்டு முழுமையாக இந்த விரதம் இருந்தால் எண்ணியது அனைத்துமே கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். எல்லா காரியம் தங்குதடையின்றி நடைபெற முக்கியமாக இருக்கப்படும் விரதம்தான் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம். இந்த விரதத்தினால் தீராத நோய்
தீரும், நிலையான இன்பம் கிட்டும், கல்வி அறிவு, புத்தி கூர்மை மற்றும் காரியங்களில் வெற்றி, நீண்ட ஆயுள், நிலையான ஆரோக்கியம், நல்ல மக்கட்பேறு, பெருமை, உரிய புகழ், எல்லா நன்மைகளும் அடைய முடியும் என புராணங்கள் தெரிவிக்கின்றன. சனி தோஷத்திற்கு ஆட்பட்டு கஷ்டம் அனுபவிப்பவர்களுக்கு இந்த விரதம் ஒரு நல்ல விடுவு என்றே கூற முடிகிறது. முக்கியமாக இந்த விரதத்தை ஒருவர் முழு மனதோடு அவர் பிடிக்கிறாரோ அவர்களுக்கு கண்டிப்பாக பரம்பொருள் விநாயகப் பெருமான் சங்கடகரி விரதத்தால் அனைவருக்கும் நன்மையே போற்றி வழங்குவார் என்பது ஐதீகமாகும். சங்கடகர சதுர்த்தி விரதம் நாட்களில் முக்கியமாக உங்களுடைய சங்கடங்கள் என்ன என முழுமையாக தெரிந்து அவரிடம் சொல்ல வேண்டும். முக்கியமாக சங்கடகர சதுர்த்தி என்பது ஒரு மாபெரும் விருத்தமாகும். ஒவ்வொரு மாதத்திலும் வரும் சங்கட சதுர்த்திக்கு ஒவ்வொரு பெயர் உண்டு. அப்படி தேய்பிறையில் வரும் இந்த சங்கடகர சதுர்த்திக்கு மாபெரும் சக்தி இருக்கிறது. புரட்டாசி மாத தேய்பிறையில் வரும் சங்கடகர சதுர்த்திக்கு விக்னராஜ சங்கடகர சதுர்த்தி என்று பெயர். இந்த வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் துன்பங்களையும் அனைத்தையும் தவிடுபடியாக்கி அளவில்லாத நன்மைகளை விளங்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி திருநாளாகும். முக்கியமாக இந்த சங்கடகர சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்கு உகந்ததாகவே இருக்கிறது. அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த சங்கடகர விரதத்தை இருப்பதற்கு ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறது. முக்கியமாக இந்த நாள் பக்தர்கள் விரதம் இருந்து விநாயகருக்கு மோதகம் படைத்து உண்மையான பக்தியுடன் வழிபடுவதால் அவர்களுக்கு விநாயகப் பெருமான் செல்வ வளம், ஞானம், துன்பம் மற்றும் தடைகள் இல்லாத வாழ்க்கையை அருள்வார் என்பது நம்பிக்கை. அனைத்து விதமான பிரச்சனைகள், பயங்களை போக்கி மற்றும் அமைதியும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள்தான் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளாகும். இதற்கு இந்த சதுர்த்திக்கு இணையான பலனை தரக்கூடிய இந்த விக்னராஜ சங்கடகர சதுர்த்தி திருநாள் மாபெரும் புண்ணியம் வாய்ந்ததாகவே இருக்கிறது. ஞானம், துன்பம் மற்றும் தடையில்லாத வாழ்க்கை அருள்வார் என்பது இந்த விரதத்தின் முக்கிய அம்சம். முக்கியமாக இந்த விரதத்தை அனைவரும் இருக்கலாம். முக்கியமாக இந்த மந்திரத்தை, அதாவது விநாயக ஓம் கணேசாய நமக எனும் இந்த மந்திரத்தை தொடர்ந்து 108 முறை சொல்லி வந்தால் அனைத்து விதமான பயம், கவலை, மனக்குழப்பங்கள் ஆகியவற்றிலிருந்து விடுபடலாம். தடைகள், மன அழுத்தங்கள் ஆகியவற்றை போக்கி மனதை ஒருநிலைப்படுத்தி வைக்கும் ஆற்றல் மிக்கது. இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் மன அமைதி அடையும், ஆன்மீக வளர்ச்சியும் வெற்றியும் ஆகியவற்றை தரக்கூடியதாகவே போற்றப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.